வெல்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவுன்றதை விட இந்த பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்க இல்லையா, நம்ம எஸ்பிஓ யூடியூபர்ஸ், நியூ யூடியூபர்ஸ் ஆகட்டும், ஓல்டு யூடியூபர்ஸ் ஆகட்டும், எஸ்பிஓ வீடியோவுக்கு மட்டும் பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கான ஒரு செருப்படியான பதில் கொடுத்துருக்காங்க நம்ம எஸ்பிஓ யூடியூப் மெம்பர்ஸ். இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து லீகலாக இந்தளவுக்கு போயிட்டுருக்கப்போ ஒரு 5 மாதம் 6 மாதம் லீவ் விட்டுருக்காங்கனாலும் கூட அந்த எஸ்பிஓவில் உள்ள நம்பிக்கையின் பேரில் வந்து இந்த நம்பிக்கையை உடைக்கும் விதமாக இந்த பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்க அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். நேற்று நம்ம போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேட் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. இது போக நம்ம யூடியூப் சேனல் போக எஸ்பிஓ யூடியூபர்ஸ் போடுற வீடியோக்கும் பேட் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதெல்லாம் எடுத்து ஒரு சில, எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி ஒரே ஒரு நபர், அந்த நம்பருக்கு 2 விதமாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க நம்ம எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ். அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னு வீடியோவை அந்த ஆடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த மாதிரி பர்சனுக்கு இதுக்கு மேலே ராங் கமெண்ட்ஸு நம்ம யூடியூப் சேனல், அதாவது எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் யூடியூப் சேனலுக்கு மறுபடியும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருந்தால் அதுக்கும் தக்க பதிலடி கொடுப்போம். சரி, வாங்க போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று போட்ட வீடியோவுக்கு அந்த ரகுன்னு ஒருத்தர், அவர் வழக்கமாக ஒவ்வொருத்தரையும் செருப்படி வாங்குறது தான். இப்போ பார்க்கலாம். சூப்பர் வீடியோடா, வெட்டி முண்டம் டாக்ஸ், வெட்டியாக இருந்து வீடியோ போட்டிருக்க, எடிட் பண்ணியிருக்க, வாழ்த்துக்கள் டாக்ஸ். அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு பாருங்க சபரின்னு ஒருத்தர். ரகுக்கு எவ்வளோ சிறப்படி வாங்கினாலும் அறிவு வராது போல் எஸ்பிஓ மெம்பர்ஸ்கிட்ட. அது எனக்கு சொல்லவே கூச்சமாக்குது, வாங்கி குடிச்சிட்டே தான் இருக்கான். இது வந்து என்னென்னா, எந்த முக்குக்கு போனாலும் இந்த ரகுவை போட்டு அவ்வளோ வாங்குறாங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒவ்வொருத்தையா போய் மெசேஜ் பண்ணிவிட்டு வாங்க பத்துறான். இது ஏன் தான் தெரில. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைகள்? அதுவும் சூப்பர் வீடியோட வெட்டி முண்டம் டாக்ஸ், வெட்டியாக இருந்து வீடியோ போட்டிருக்க. யாரா வெட்டியாக இருக்குது தம்பி ரகு? நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே வீடியோவும் போட்டுட்ருக்கேன். உனக்கு தெரியுமா? கிடைக்கிற டைமில், ஃப்ரீ டைமில் யூடியூப் சேனலில் ஒரு அவேர்னஸ்க்காக வீடியோ போடுறோம். அது உன்னோட கண்ணுக்கு வந்து தப்பாக தெரிஞ்சதுன்னா அப்போ உன்னுடைய கண்ணில், உன்னோட அறிவில், நீ வளர்ந்த விதத்தில் தான் தப்பு இருக்குது. இதை விட வந்து ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் நீ ஒவ்வொரு லேடிஸ்னு கூட பார்க்காம போய் பேட் கமெண்ட்ஸ் போட்டிருக்க பார்த்தியா? அதில் இருந்தே தெரியுது உன்னோட பிறப்பு எப்படின்ட்டு. அப்படி ஒரு பிறப்பு, நல்ல பிறப்பு. நீ எல்லாம் ஒரு பொம்பளைங்களுக்கு இப்போ ஒரு முன்னேறணும்னு துடிக்கிற அந்த ஒரு இல்லத்தரசிகளுக்கு என்ன போட்டிருக்க நீ? அவ்வளோ ஒரு பேட் கமெண்ட்ஸ் போட்டு அதுக்கு சப்போர்ட் வேறு பண்ணியிருக்க. உனக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே பதில் சொல்லுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொன்று வந்து, நீ போடுற கமெண்ட்ஸ் ரொம்ப இதாக போட்டுருவ அப்படின்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனை ஆஃப் பண்ணி வைக்க மாட்டோம். நீ போடு. ஏன்னா உன்ட்டில் உண்மைத்தன்மையிலேயே உண்மையான முகத்தை வச்சு, உண்மையான மெயிலியை வச்சு போடுறதுக்கு கிடையாது. நீ எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எங்கள் ஊர் சைடெலாம், மதுரை சைடெலாம் சொல்லுவாங்க தம்பி பொண்டுக அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நீயும், அந்த லிஸ்ட்டில் தான் நீயும் ஃபஸ்ட் இடத்துல இருக்க. ஏன்னா வந்து ஒரு லேடிஸ் வந்து வீடியோ போடுறாங்க அப்படின்னா அவங்கள தரக்குறைவாக பேசுகிற நீ ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவனா இருக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து. அடுத்தடுத்து நீ போட்ட கமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம மெம்பர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அது உண்மை வேணா. இன்றைக்கி வீடியோவில் வந்து முழுக்க உனக்கு மட்டும்தான். ஏன்னா நீ வாங்கின செருப்படி வந்து தெரியணும் இல்லையா மற்றவங்களுக்கெல்லாம். நீ கமெண்ட்ஸ் போட்டு கம்முன்னு போயிடுற, அது வீடியோ போடுறவங்களை எவ்வளோ பாதிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக தெரியணுமா இல்லையா? அதுக்காகத்தான் இன்றைக்கி அதுவும் விடிய காலையிலே எழுந்திரிச்சு உனக்கு ஒரு புரியுமானு தெரில. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நல்ல குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு டக்குன்னு புரியும். நீ எப்படின்னு தெரில.
என்ன ஏன்னா நீ போகிற கமெண்ட்ஸு பத்தாவதுக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது நல்ல குடும்பத்து பையன் அப்படி இல்லைன்னு தோணுது எனக்கு. சரி ரைட், நீ அடுத்த ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்க பார்த்தியா, யாரும் பேட் வேர்ட்ஸை பேசுகிறது இல்லையா சொல்லு, நான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்டா, நான் பேசுவேன், எஸ்பிஓ பற்றி நீ சொம்பு தூக்காமல் போடா, ஒர்க் பண்ணால் அமௌண்ட்டை மாதக்கணக்காக தராமல் இருக்கங்களே. மாதக்கணக்காக உன்னோட ஸ்டாஃப் ஐடி போட்டு நீ மென்ஷன் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு என்ன சொல்யூஷன் என்ன ப்ராப்ளம்னு அடுத்த செகண்டே ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. இல்லை நீ ஸ்டாஃப் ஐடியோடு போட்டு மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா என்னுடைய கமாண்டர்கிட்ட நானே கொண்டு போய் சேர்த்துருப்பேன். சார் இவருக்கு என்ன ப்ராப்ளம் கொஞ்சம் செக் பண்ணுங்கள், இவர் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காப்புல, எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, இல்லை வித்ட்ராவே பண்ணலையா அப்படின்னு பண்ணியிருக்கலாம், ரிப்ளை பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ ஒரு வீடியோ போடுறவங்கள ஒரு மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக பேசுகிறதுனால உனக்கு உன்னோட ஸ்டைல்லையே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்க்க தான் போகிறோம். ஏன்னா நீ ஒளிஞ்சு கமெண்ட்ஸ் போடுறவன். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு ஒழுக்கமான நல்ல குடும்பத்து பிறப்பு நீ இல்லை. அதனால் உனக்கு எப்படி வேணாலும் ரிப்ளை கொடுக்கலாம். அது நான் கொடுத்தா நல்லா இருக்காது. ஏன்னா என் வீடியோவுக்கு நீ கொடுக்குறன்றதுக்காக நான் பதில் கொடுத்தா நல்லா இருக்காது. உனக்கு என்னோடய வீடியோவுக்கு நீ எனக்கு கொடுத்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க பார்த்தியா எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுலேருந்தே தெரியும் எங்கெங்கெல்லாம் போய் வாங்க பார்த்துட்டு வர்ற அப்படின்ட்டு. ஆனால் அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, எல்லா இடத்துக்கும் போய் இவ்வளோ வாங்குவேன், உனக்கெல்லாம் அறிவுன்றதே இல்லையான்னு தான் கேட்குறேன் நான். சரி, நம்ம கோபங்கள் நிறைய வரும். இப்போ முதற்கொண்டு உன்னை பிளாக் பண்ணி வைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. என்ன உனக்கு என்ன பிரச்சனை, நீ எஸ்பிஓவில் சேர்ந்து எவ்வளோ நாள் ஆகுது, நீ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏன்னா பழைய ஆளாக இருந்துச்சுன்னா நான் ஒன்று ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன். பழைய ஆளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, ஒரு 350 ரூபா அந்த மாதிரி இதில் தான் நீ போயிருப்ப. அதுக்கு அடுத்து வித்ட்ராவும் நிறைய எடுத்திருப்பேன்றது என்னுடைய கெஸ்ஸிங். ஏன்னா நிறைய பார்க்கலாம். நீ போடுற கமெண்ட்ஸ் ஒவ்வொரு வீடியோக்கும் எல்லா மெம்பர்ஸும் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்க தான் போகிறாங்க. அதுக்கு நம்ம எஸ்பிஓ பின்னாடி துணை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றே ஆட்களுக்கு ரிப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும். அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, சபரின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, இப்போ ரகுன்னு ஒருத்தர் பண்ணியிருந்தாலே அதுக்கு ரிப்ளை. அது பேட் வேர்ட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதை நான் கொஞ்சம் பிளாக் பண்ணியிருக்கேன். என்னடா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க முட்டா, அதுக்கு அடுத்து ஒரு பேட் வேர்ட்ஸு ரீஃபண்ட் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போக வேண்டியதானே. ரீஃபண்ட் அப்ளை பண்ணுங்கள், பிடிக்காத ஒர்க் பண்ண முடியாதவங்களுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏப்ரல் 10க்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இந்த ஒரு சின்ன அப்ரூவல், அதுக்கப்புறம் நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ யூடியூபர்ஸ், அதுவும் ஒரு சின்ன பேட் வேர்ட்ஸ் தான், அதையும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து கேட்டாலாம் உண்மையிலேயே இந்த மாதிரி பர்சன்லாம் அதாவது ரகு மாதிரி பர்சன்லாம் ராங் கமெண்ட்ஸ் போடுறதுக்கே யோசிக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. சபரின்றவங்க ஒன்றெல்லாம் பெற்றாங்களா இல்லை வேறு மாதிரி போட்டு அதுக்கும் ஒரு சின்ன பேட் வேர்ட்ஸ் போட்டு ஸ்டாஃப் ஐடி போட்டு கமெண்ட் பண்ணுறா அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்டான பதிவு தான் இது. கடைசியில் போட்டுறது நான் ஏற்றுக்கக்கூடியது தான். ஏன்னா ஸ்டாஃப் ஐடி போட்டு கமெண்ட்ஸ் பண்ணோம்னா உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்னென்னு எங்களால் கொடுக்க முடியும். அப்படி எங்களால் கொடுக்க முடியாத பட்சத்தில் எங்களுடைய கமாண்டர்ஸ் மூலியமாக நாங்கள் கேட்டு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் ராங்காக பேட் வேர்ட்ஸ் போட்டு கமெண்ட்ஸ் போடுறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ரிப்ளை கமெண்ட்ஸ் வர்றதும் எங்களால் தடுக்க முடியாது. ஓகேவா? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான் அப்படின்ட்டு. உங்களுடைய பேட் வேர்ட்ஸ் கமெண்ட்ஸுக்கு உங்களுக்கு ரிப்ளை பேட் வேர்ட்ஸாக தான் வருது. அதனால் இதை நீங்கள் தான் திங்க் பண்ணிக்கணும். சார் ரகு, உங்களுக்கு தான் சொல்கிறேன், இதுவுமே ஒரு பொய்யான ஐடியா வச்சு தான் உள்ளே வர்றீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு உண்மையாக உங்களுடைய பிரச்சனையை சொல்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஒரிஜினல் ஐடியிலேருந்து சொல்லியிருப்பீங்க.
இவ்வளோ நாளாச்சு நான் ஜாயின் பண்ணி இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி. சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றீங்களே, நான் யாரையும் குறை சொல்ல. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது நம்ம ஒரு சேவையை வாங்குறதுக்காகத்தான் ஒத்துக்கிட்டு தான் நம்ம அந்த பணத்தை கட்டியிருப்போம். அதையுமே ரீஃபண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. என்ன உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னால் அதுக்கு உண்டான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நெகட்டிவ் தாட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பதில் நெகட்டிவ் தாட்டை தான் வரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. இன்றைக்கி அதுவும் காலையில் எழுந்திரிச்சு உங்களுடைய கமெண்ட்ஸில் போயிட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறவங்களையும் பார்த்துட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா நீங்கள் எங்கள் வீடியோவுக்கு போடுறது நாங்கள் பார்த்துட்டு சங்கடப்படணும், மனசை கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இது நீங்கள் என்னென்னலாம் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் அடித்து உங்களை எப்படியெல்லாம் கழுவி ஊற்றிருக்காங்க, உங்களுடைய உங்களுடைய குணம் என்ன அப்படின்னு மற்ற எல்லாத்துக்கும் தெரியணும் இல்லையா? ஏன்னா நீங்கள் யோசிக்கணும், இதுக்கு மேலே நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு. ஒரு கம்பெனி லேட் ஆகுது அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் சைடு ஒரு அப்ரூவல் வரணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணால் பழையபடி கம்பெனியை ஏதோ ஒரு இஷ்யூ ஆக்கி அதுக்கு 1 மாதம் 2 மாதம் லீவ் கூட வச்சுருவாங்கன்றதுக்காகத்தான் இந்த லீவை கொஞ்சம் கண்டினியூ பண்ணி ஒவ்வொரு அப்ரூவலாக வாங்கிட்டு இருக்காங்க. நானும் எஸ்பிஓவில் இருக்கேன்னு சொல்கிறீங்க, நோட்டீஸ் போர்டு வாட்ச் பண்ணிங்க, அதுக்கு உண்டான ப்ரூஃப்லாம் கொடுத்துட்ருக்காங்க. சார் ரைட், இதுவும் கடந்து போகும். உங்களுக்கு நீங்கள் நெகட்டிவாக மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக மட்டும்தான் ரிப்ளை வரும், யோசிச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோவை இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.